வீடியோவில் நம்ம தமிழகத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு 27,800 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு February 25ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் டைமுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த போஸ்ட்டு ஷூட் ஆகுதோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய பெயர். அடுத்து உங்களுடைய அப்பா பெயர் அல்லது கணவர் பெயர். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது January 1, 2025 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடோட இங்கே ரைட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். அது எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹைஃபன் போட்டு விட்டுருங்க, பட் ஃபில் பண்ணாமல் விடாதீங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடோ, டிவோர்ஸி, அடுத்து டெஸ்டட் ஒய்ஃபு, டெஸ்டிட்டோட இந்த கேட்டகிரியில் வரீங்கன்னா அதை இங்கே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த பேஜில் உங்களுக்கு சிக்னேச்சர் போடுறதுக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சரை கிளியராக போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இதுதான் அட்ரஸ். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், ரூம் நம்பர் 320, 3rd ஃப்ளோர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 637003 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் February 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிசிபியூ யூனிட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அடுத்து அக்கௌண்டன்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்லேயே சோசியல் ஒர்க்கர்னு சொல்லி 2 வேகன்சிஸ், மொத்தம் ஒரு 5 வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதில் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கு 2 வேகன்சிஸ், அக்கௌண்டன்ட்டுக்கு 1, சோசியல் ஒர்க்கரில் 2 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு நாமக்கல்லில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 27,804 ரூபாய் உங்களுக்கு கன்சாலிடேட்டடாக பெய்ட் பண்ணுவாங்க. 2 வேகன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி, அதாவது பிஜி டிகிரி பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு அல்லது சோசியாலஜி அல்லது சைல்டு டெவலப்மெண்ட்டு அல்லது ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது சைக்காலஜி அல்லது ஃபிஷியாட்ரி அல்லது லா அல்லது பப்ளிக் ஹெல்த் அல்லது கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இது ரிலேட்டடாக நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? அல்லது நீங்கள் கிராஜுவேஷனில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி சோசியல் ஒர்க்கோ அல்லது சோசியாலஜி அல்லது சைல்டு டெவலப்மெண்ட்டோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது சைக்காலஜி அல்லது ஃபிஷியாட்ரி அல்லது லா, பப்ளிக் ஹெல்த், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இதில் வந்து கிராஜுவேஷன் அதாவது பேச்சுலர் டிகிரி மட்டும்தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது கூட 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் ஓரியன்டாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரி, பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை.
நீங்கள் வந்து கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதாவது எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 42 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அடுத்து அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங் 18,536 ரூபாய் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு கன்சாலிடேட்டடாக பெய்ட் பண்ணுவாங்க. ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேஷனில் காமர்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். 1 இயராவது உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும், டேலி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து சோசியல் ஒர்க்கர் இந்த போஸ்ட்டுக்கு 18,536 ரூபாய் சேலரி கிடைக்கும். 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏல சோசியல் ஒர்க்கு அல்லது சோசியாலஜி அல்லது சோசியல் சயின்ஸ் இது ரிலேட்டடாக கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஒர்க்கில் முன்னுரிமை வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதோட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாமக்கல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்கும். அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுமே கொடுப்போம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. 42 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு 42 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பிப்ரவரி 25ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ரெண்டுமே ஒரே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.